தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மனித உறவுமுறை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு இருக்குது. பெண்கள் ஒரு அடிமைத்தனமான மனப்பான்மையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் இயல்பானதாக இருக்குது. இந்த நம்முடைய உறவுமுறையை எது தீர்மானிக்குதுன்னா, நாம் வாழுகிற அந்த சூழ்நிலை தான், உலகம்தான் தீர்மானிக்கிறது. நாம் எப்படி மற்றவங்ககிட்ட பழகணும், எப்படிப்பட்ட உறவுமுறையை அமைத்து கொள்ள வேண்டும், எந்த மனநிலையை அடிப்படையாக கொண்டு நாம் உறவுமுறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அந்த உலகம்தான் தீர்மானிக்குது. அந்த வகையில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப பிரம்மாண்டமானது. ரொம்பவும் கடினமாக உழைத்து உயிரை பணமையாக வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்கள் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்காங்க, பெரும்பாலான ஆண்கள். அப்போ அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு உலகம். இப்படிப்பட்ட ஒரு உலகை உருவாக்குவதற்கு ஆண்களுக்கு ரொம்ப கோபம் தேவைப்படுது. ரொம்ப உக்கிரமாக இருக்கிறான்னு சொல்லலாம். உக்கிரமான ஒரு கோபம் ஆண்களுக்கு தேவைப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் பெண்கள் இருக்காங்க. ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய நிலைமை இப்போ பெண்கள்கிட்ட இருக்குது. உதவியாக கூட இருக்க முடியாது. ஆண்கள் தான் உதவியாக இருக்க முடியும். ஆண்களுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களால் உதவியாக இருக்க முடியாது. அதனால் அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. மற்றபடி ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெண்களால் செயல்பட முடியாது. ஆண்கள் செய்கிற வேலைகளை பெண்கள் செய்ய முடியும், பெண்களாலும் செய்ய முடியும், அது எளிதாக செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் ஆண்களுக்கு பெண்கள் உதவி செய்ய முடியும், உதவியாளர்களாக இருக்க முடியும். உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. ஆனால் பெண்களால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்க முடியாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுகிறது. அப்படி செயல்படும்போது ஆண்களுக்கு உதவியாளர்களாக பெண்கள் இருக்கணும். ஆனால் பெண்களால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. இது அந்த அளவுக்கு ஒரு எல்லையை கடந்து போய்விட்டது இதன் பிரம்மாண்டம். இங்கே உயிரை பணயமாக வச்சு ஆண்கள் வளர்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்கள் தான் உதவியாளர்களாக இருக்க முடியும். அந்த ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிற அந்த திறமை, தகுதி எல்லாமே ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ பெண்கள் யார்? ஆண்களின் பார்வையில் பெண்கள் யார்? பெண்கள் ஒரு அடிமைகளாகத்தான் ஆண்கள் பார்க்கிறார்கள். ஆண்கள் யாரை அடிமையாக பார்க்கலன்னா, தனக்கு உதவியாளர்களாக இருக்கிற ஆண்கள் அடிமைகளாக பார்க்கல. ஏன்னா ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பதால் ஆண்கள் ஆண்களை அடிமைகளாக பார்க்கவில்லை. ஆனால் பெண்களை ஆண்கள் அடிமைகளாக பார்க்கிறார்கள். பெண்கள் ஆண்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சர்வாதிகாரிகளாக பார்க்கிறார்கள், பயத்தோடு பார்க்குறாங்க. அவங்க ஒரு உதவியாளர், ஒரு ஆண்களுக்கு உதவியாக இருக்கிற பெண்களின் பார்வை ஒரு தோழமை உணர்வு அதெல்லாம் இல்லை. அதற்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் பெண்கள் யார் அப்படின்னா, அவங்க ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்க முடியாத பெண்கள், அவர்களால் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக பெண்கள் இருக்காங்க. யாரோ ஓரிருவரை உதாரணம் காட்டி நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறுக்க வேண்டாம். பெரும்பான்மையாக இங்கே என்ன நிகழ்கிறது, எது உண்மையாக இருக்கிறது? இப்போ யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லோரும் வசதியாக இருக்காங்கன்னு அர்த்தமா? கோடீஸ்வரராக இருக்காங்கன்னு அர்த்தமா? யாரோ ஒருவர் தானே கோடீஸ்வரராக இருக்கார். ஓரிருவர் சிலர் தானே கோடீஸ்வரராக. பெரும்பாலானவர்கள் வறுமையில் தான் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் நடுத்தர வர்க்கத்தினராகவும் வறுமையில் தான் இருக்கிறார்கள். அதனால் ஓரிருவரையோ ஒரு சிலரையோ உதாரணம் காட்டி நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறுக்க வேண்டாம். அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய வேலையில் ஆண்கள் ஈடுபடுறாங்க, நிறைய வேலையில் செயல்படுறாங்க. ஒரு லாரி ஓட்டுறது முதற்கொண்டு, லாரி ஓட்டுறது, பெரிய பெரிய இயந்திரங்கள், கனரக இயந்திரங்களை இயக்குவது முதற்கொண்டு, மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்வது, அந்த மாதிரி ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுவது, அதற்கெல்லாம் அங்கே ஆண்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். உதவியாளர்களாக பெண்களை நியமிப்பதில்லை. பெண்களுக்கு தொழிலில் அது மாதிரி ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. பெண்கள் தனித்து தொழிலில் ஆண்களும் பெண்களும் உதவியாளர்களாக இருக்க முடியாது. தனித்து தான் செயல்பட வேண்டும். ஆண்கள் தனியாக உழைக்க வேண்டும், பெண்கள் தனியாக உழைக்க வேண்டும். அப்படி பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக உழைத்தால் கூட ஒரு ஆண்களுக்கு இணையாக பெண்களின் செயல்பாடு அமையும் போது அதுதான் உதவியாக பார்க்கப்படும். ஆண்களுக்கு இணையான ஒரு பங்களிப்பு பெண்ணிடமிருந்து கிடைக்குமே ஆனால்
அப்போ அதுதான் வந்து பெண்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவியாக அது பார்க்க முடியும். இணையாக கிடைக்கும்போது ஏன் அது உதவியாக பார்க்கணும்? அது வந்து அப்போ நீங்கள் பெண்களுக்கே கூட அவர்களையே பிரதானமானவர்களாக நம்ம மாற்றிவிட வேண்டாம். அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருந்து விட்டு போய்விடலாம். அதனால் ஆண்களுக்கு இணையாக தொழில்துறையில் பெண்களால் உழைக்க முடியாத போது அவர்களுடைய பங்களிப்பு வந்து அது ஆண்களுக்கு உதவியாக கூட இல்லை. பெண்களால் ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். அப்படி தான் அது பார்க்கப்படுகிறது. ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் தான் இருக்க முடியும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அப்படிப்பட்ட ஒரு உலகில் ஆண்களிடம் இந்த பெரிய இயந்திர அறிவியல் உலகை பொறுப்பே வந்து ஆண்களிடம் ஒப்படைக்கப்படும் பொழுது, பெரும்பான்மையான ஆண்களிடம் ஒப்படைக்கப்படும் போது ஆண்களுக்கு ரொம்ப கோபம் எல்லாமே இருக்குது. அவனை பார்க்கும்போது பெண்களுக்கு பயம் வருது. ஒரு சர்வாதிகாரி போல் ஆண்கள் தோற்றமளிக்கிறார்கள். பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு அடிமைகளை பார்ப்பது போன்று தனக்கு இணையாக பெண்களை பார்க்க முடியவில்லை. பெண்களை பார்க்கும்போது ஆணுக்கு வந்து தனக்கு இணையான ஒருவராக அந்த சமத்துவ உணர்வை சமத்துவத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு இங்கு பெண்களுடைய பங்களிப்பு இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்போ வந்து இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எப்படி பழகணும் அப்படின்னா, இப்போ நண்பர்கள் போல் பழகுறாங்க, ஒருத்தர் வாடாங்கிறாங்க, போடின்றாங்க. இதெல்லாம் என்னென்னா இந்த பெண்கள் அந்த உண்மை நிலையை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. ஆண்கள் வந்து ஒரு சர்வாதிகார நிலை, பெண்கள் வந்து ஒரு அடிமை நிலை, அப்படி இந்த மாதிரி ஒரு முரணான ஒரு நிலையில் இருக்காங்கள்ல, இதை வந்து மறைப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு ஆறுதல் படுத்துவதற்கான முயற்சி. பெண்ணிற்கு நாங்கள் சம உரிமை வழங்குகிறோம் என்று உண்மை நிலையை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இங்கு என்ன நிலை இயல்பாக அமையும் என்றால், ஆண்கள் சர்வாதிகாரி, பெண்கள் ஒரு அடிமை நிலை, இப்படித்தான் இங்கு அமையும். அதை மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாதிரி ஆண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுக்குறோம், சம பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளாக இருக்கிறது. ஆனால் இதற்குள் மறைந்து கிடைப்பது என்னவென்றால், நான் சொன்னது தான், பெண்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, ஆண்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது. எப்போவும் உண்மையை மறைக்கின்ற ஒரு முயற்சியாக தான் இருக்கும். உண்மையை அப்படியே ஏற்றுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களின் நிலை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன, ஆண்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன, அதை வந்து வெளிப்படையாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அதற்கு நாம் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரி உண்மையை மறைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அப்போ நமக்கு உண்மை தெரியாமல் போயிடும். பொய்யான விஷயந்தான் அங்கே உண்மையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படிப்பட்டது, எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ மோசமானது, வாழ்வதற்கு ஏற்றதல்ல, உறவுமுறைக்கு ஏற்ற ஒரு உலகமாக இது இல்லை அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு சமத்துவம் வாய்ந்த நம்ம ஒரு உலகத்துக்குள்ளே போகணும், அது பற்றிய சிந்தனைகள் வரும். நாம் வந்து எப்போவுமே உண்மையை பரிதாபப்படுறோம். பெண்களை பார்த்து அவங்க அடிமை நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, ஆண்களுக்கு இணையாக நம்மளால் செயல்பட முடியல, ஆண்களுக்கு அடிமைகளாக நாம் இருக்கிறோம், ஆண்களை பார்த்து பயப்படுறோம், இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக சமத்துவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவது கொண்டு ஆண்கள் நாடகம் ஆடுகிறார்கள். அப்போ ஆண்கள் வந்து பெண்களை வந்து வாடின்றாங்க, பெண்கள் வந்து ஆண்களை வாடான்றாங்க. இந்த மாதிரி இப்படி பழகுவதன் மூலமாக நாம் வந்து ஒரு சமத்துவமான நிலைக்கு வந்து விட்டோம், அதனால் கவலைப்படாதே, நீ ஏன் உன்னை ரொம்ப தாழ்த்தி கொள்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சமாதானம் சொல்கிற முயற்சியாக ஒரு பொய் சொல்கிற முயற்சி தான் இதெல்லாம். எப்போவுமே இந்த உலகத்துக்கு பொருத்தமான ஒரு உறவுமுறை எப்படி இருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான அந்த உறவுமுறை எப்படி இருக்கும் என்றால், அது பெண்கள் ஒரு அடிமை நிலையிலும் ஆண்கள் ஒரு சர்வாதிகாரமான நிலையிலும் தான் இருக்கும். அதை வெளிப்படுத்துகிற மாதிரி, அந்த உண்மையை தெரிந்து கொள்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். என்றைக்குமே உண்மை தான் என்றைக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம மோசமான நிலையில் கூட வாழலாம், ஆனால் அது உண்மையாக நமக்கு தெரியணும். அதை மறைக்கிற முயற்சி இருக்குல்ல, அது அதை விட கொடுமையானது. அந்த உண்மை நிலையை விட உண்மை நிலையை மறைக்கின்ற முயற்சி இருக்குல்ல, அது இன்னும் மோசமானது. அதனால் உண்மையை ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் துணிவு வேண்டும். நம்ம மோசமான நிலையில் இருக்கிறோம், அந்த உண்மையை வந்து ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு துணிவு வேண்டும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். அதனால் உண்மை நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. உண்மை நிலையை மறைக்கின்ற பொய்யான நடவடிக்கைகளுக்கு இறங்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில்
பெண்கள் வந்து பெரும்பாலானவர்கள் ஒரு 50% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னா, வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவர்களை எந்த அளவுக்கு முடக்கி வைத்துள்ளது. அதுதான் அடிமை நிலை அப்படிங்கிறோம். இன்னொருவரை சார்ந்திருப்பது, அதுதான் அடிமை நிலை. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு செயலற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை பார்த்தே பயப்படுறாங்க. இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? ஆண்கள் தான். அவருடைய உழைப்பு தான் முக்கிய காரணம். அப்படின்னா ஆண்களை பார்த்து இந்த பெண்கள் பயப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுதான் வந்து பெண்களின் அடிமை நிலை, ஆண்களுடைய ஒரு சர்வாதிகார நிலை. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்களுடைய நிலையை உணர வேண்டும். அதனால் அதற்கு உண்மையாக இந்த உலகிற்கு பொருத்தமாக அவர்கள் வாழ வேண்டும். ஆண் பெண் உறவுமுறை இந்த உலகிற்கு பொருத்தமாக அது நிகழ வேண்டும். எப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும். வாடா போடா வா போ இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஆண்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி அப்படி தான் கூப்பிட வேண்டும். ஆண்கள் வந்து பெண்களை வாடி போடி வா போ இந்த மாதிரி தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டு, ஆனால் அதில் பெருசாக அன்பு இருக்காது. அதில் பெருசாக அது ஒரு பயந்தார். அதுக்கப்புறம் பேசிக்கிறது ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லோரும் தனித்தனியாக இருக்க வேண்டியதாக. எல்லோரும் இப்போ தனிமையில் தான் இருக்கிறோம். ஒரு குடும்பமாக இருந்தாலும் யாரும் யாரிடமும் அதிகமாக பேசாமல் தனியாகத்தான் இருக்கிறோம். தனியாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு உண்மை நிலை நமக்கு தெரிய வரும். உங்கள் ஆண் பெண் உறவுமுறை எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சிக்காமல் அதை மறைக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் சமத்துவமாக இருப்பது போன்று நாடகம் ஆடக்கூடாது. ஒரு பொய்யான பிம்பங்களை உருவாக்கக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அது வந்து உண்மையை மறைக்கின்ற செயல். அது உண்மை நிலை மிக மோசமாக இருக்கிறது. அந்த மோசமான உண்மை நிலையை மறைப்பது என்பது, மறைத்துவிட்டு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது அந்த மோசமான உண்மை நிலையை விட இது மோசமானது. அந்த உண்மை நிலையை விட இது படு மோசமானதாக இருக்கிறது. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அடிமைகளாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வந்து ஒரு சர்வாதிகாரிகளாக நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே மோசமான நிலை தான். ஆண் சர்வாதிகாரம் என்பதும் பெண் அடிமை நிலை என்பதும் ரெண்டுமே இழிவானது தான். அப்போ ரெண்டுமே ஆண்களும் பெண்களும் இழிவானவர்களாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது நீங்கள் அதற்கு காரணம் இந்த உலகம்தான் காரணம். நீங்கள் உருவாக்குன இந்த உலகம்தான், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம். அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்க முடியலன்னா அப்போ இந்த உலகத்தை ஏன் உருவாக்குனீங்க? அப்படிப்பட்ட உலகத்தை ஏன் உருவாக்குனீங்க? சாக்கடைக்குள்ளே வந்துட்டு நாற்றம் அடிக்கக்கூடாதுன்னா எப்படி? சாக்கடைக்கிட்ட வந்துட்டீங்க, சாக்கடைக்குள்ளே இறங்கிட்டீங்க, அப்புறம் வந்து கெட்ட ஸ்மெல் அடிக்க தான் செய்யும், கெட்ட நாற்றம் வரதான் செய்யும். அதனால் வந்து கெட்ட நாட்டம் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த சாக்கடைக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் சாக்கடைக்குள் நாம் வந்திருக்கக்கூடாது. அதனால் வந்துட்டோம். அப்போ அதற்குரிய தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ இப்படிப்பட்ட உலகம், நாம் உருவாக்கிய உலகம் என்பது தவறானது. அதனால தான் இன்றைக்கி யாரும் ஒருத்தர் ஏன் அதிகமாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இங்கே அடிமைத்தனமும் சர்வாதிகாரமும் இருக்குது. அதனால தான் வந்து ஆண் பெண் இருவருக்கும் இடையே இப்போ ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் பெண்கள் அடிமைகளாகவும் இருக்கிறார்கள். அது வந்து உறவு முறைக்கு ஏற்றது அல்ல. அதனால தான் ஆண்கள் பெண்களும் யாரும் யாருடனும் அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். பேசிக்கிட்டால் சண்டை தான் வரும். அதனால் அதை தவிர்ப்பதற்காக ஏதோ மொபைல் ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு அத்துடன் முடித்து கொள்கிறார்கள். அந்தளவுக்கு உறவுமுறை கெட்டு போய்விட்டது. உறவுமுறை என்பது கெட்டு போய்விட்டது. ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் பெண்கள் அடிமைகளாகவும் மாறினதுனால உறவுமுறை என்பதே கெட்டு போய்விட்டது. அதனால் சண்டைகளை தவிர்ப்பதற்காக அமைதியாக இருப்பதே மேல். ஒன்றாவது இருக்கலாம்ல, சண்டை போடாமல் பேசாமல் ஒன்றாவது இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், ஒருத்தர் மூஞ்சியாக பார்த்துக்கலாம். எதுக்கு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு? பேசினா சண்டை வரும். அதனால் ஒன்றா இருப்போம், அமைதியாக இருப்போம். ஒன்றா இருப்பதே போதும். இப்போதைக்கு இதுவே பெரிய விஷயம். ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயம். பேசினோன்னா ஒன்றா இருக்கிறதே கூட இல்லாமல் போயிடும். பேசினாக்கா சண்டை வரும், தவறான புரிதல்கள் வரும். அதனால் ஒன்றா கூட இருக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் இப்போதைக்கு ஒன்றாக இருப்பது, ஒருவருக்கொருவர் அருகில் வாழ்வது, ஒருவர் முகத்தை பார்த்து கொள்வது, இதுவே இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்களுக்கு மக்களுக்கு கிடைத்த ஒரு பலன். அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கணும். ஒரு குடும்பமாக ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதன் ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு கோபத்தோடு பேசுகிறதோ, கோபத்தை வெளிப்படுத்துவதோ, சந்தோஷமாக சிரிப்பதோ இப்படி எதுவுமே நீ செய்யாத. எல்லாம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு கடைசியில் அது சண்டையில் போய் முடியும். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத. ஒன்றா இருக்கணும். அப்படியே பொம்மை மாதிரி இருக்கணும்.
ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்துக்கோ. அதுவே அதுதான் நமக்கு கிடைத்த பலன். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்களுக்கு கிடைத்த பலன் எது? ஒன்றா இருக்கிறது, ஒரே வீட்டில், அதாவது பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி, பிள்ளைகள், மற்றபடி வேறு எதுவும் பேசிக்காதீங்க. பேசுனீங்கன்னா பிரிவினை தான் வரும், சண்டை தான் வரும், தவறான புரிதல்கள் ஏற்பட்டு அந்த ஒன்றா இருக்கிற அந்த சந்தோஷமும் கிடைக்காம போயிடும். பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதுவே பார்த்துக்கிட்டு இருந்தாலே, ஒன்றா இருந்தாலே ஒரு பலம் கிடைக்கும் மனசுக்கு. ஒரு ஒற்றுமை என்பது மனதிற்கு ஒரு பலத்தை கொடுக்கும். பக்கத்தில் இருந்தால் கூட பேசினா இன்னும் பலம் கிடைக்கும். ஆனால் பேசினா தவறான புரிதல்கள், சண்டைகள் வரும். அதனால் பேசுவதில் நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டு, ஒரு குறைவாக பேசிட்டு, தவிர்க்க முடியாத விஷயத்தை மட்டும் பேசிட்டு எல்லோரும் அமைதியாக இருப்போம், ஒன்றா இருப்போம், பக்கத்தில் இருப்போம். ரொம்ப பேசுனீங்கன்னா இது கூட கிடைக்காம போயிடும். ரொம்ப பேசுனீங்கன்னா சண்டை வரும், பிரிவினை வரும். ரொம்ப பேசி கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்போது தவறான புரிதல்கள், சண்டைகள் வரும், பிரிவினைகள் வரும். அப்புறம் ஒன்றா இருக்கிறது கூட நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லோரும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையாக இருக்குது. மனித வாழ்க்கை மிக மோசமானதாக ஆகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உறவு முறை என்பதே கெட்டு போயிடுச்சு. மனித உறவு முறைக்கு மதிப்பே இல்லை, முக்கியத்துவமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அன்பு பாசங்கிறதே இங்கே இல்லாமல் போச்சு. அப்போ இங்கே வெறும் உறவு முறையில் என்ன இருக்குது தெரியுமா? அடிமைத்தனம் தான் இருக்குது. ஒருவருக்கும் இன்னொருவருக்குமான உறவு முறையே அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, யார் யாருக்கு அடிமை, நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படின்னா நீ என்ன அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.